தேவனே நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 1 தெசலோனிக்கேயர் 5:23. நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நல்லதுதான். சொந்த முயற்சியில் எத்தனையோ தீர்மானங்களை எடுத்து சொந்த முயற்சியிலேயே நான் பரிசுத்தமாய் வாழ்வது வேண்டும் என்று முயற்சி செய்திருப்போம். ஆனால் நம்முடைய சொந்த பலத்தினால் பரிசுத்தமாய் வாழ நமக்கு முடியாது. இதை விளங்கிக் கொண்டோம் என்றால் தேவனிடத்தில் அவரது உதவியை கேட்போம். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை முற்றுமுடிய பரிசுத்தமாக்குவேன் என்று. அன்பானவர்களே, தேவனிடத்தில் தேவனுடைய உதவியை பெற்று பரிசுத்தமாய் வாழ பழகுவோமாக. அன்பின் பரமதகப்பனே, எங்கள் சொந்த சக்தியில் முடியாத ஒன்றை உம்முடைய உதவியோடு செய்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ப்ராமிசஸ், எத்தனையோ தீர்மானங்களை எடுத்தோம், ஆனால் முடியவில்லை. உம்முடைய உதவியை எங்களுக்கு தாரும். பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.